Hi friends, write a Java program to print your name. என்னோட அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா மை நேம் இஸ் போட்டு உங்கள் நேம் என்னவோ அது இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பாங்க. நான் எக்லிப்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன ஐடி இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸோட நேம் வந்து நான் பிரிண்ட் நேம் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இங்கே மெயின் மெத்தட் வேணும் அப்படின்னா நான் மெயின் மெத்தடை டிக் பண்ணணும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயின் மெத்தட் அங்கே ஜென்ரேட் ஆகிட்டு வந்துடும். நான் இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகே, நம்ம கிளாஸ் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் நேம் அப்படின்ற வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நேம் எப்பயுமே குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் தானே. ஸோ நான் ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப் வைக்கணும். நேம் அப்படின்ற வேரியபிளில் என்னோட நேம் என்னவோ நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நேம் நான் வந்து மை நேம் இஸ் அப்படின்றத போட்டு லாஸ்ட்டாக அங்கே நேம் என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகணும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அல்ல டபுள் கோட்ஸ்குள்ள மை நேம் இஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த டெக்ஸ்ட் வந்து அப்படியே உங்களுக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகும். ப்ளஸ் இந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து உங்களுக்கு சேர்ந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் அப்படின்றத கொடுத்துட்டு அந்த வேரியபிளை கொடுக்கணும். இது உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மை நேம் இஸ் அப்படின்ற சென்டென்ஸ் இருக்கா, இதோட சேர்த்து இந்த நேம் வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அது உங்களுக்கு கன்கேடினேட் ஆகி பிரிண்ட் ஆகும். கன்கேடினேட்னா சேர்ந்து பிரிண்ட் ஆகும். நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். மை நேம் இஸ் ஜெயபிரகாஷ் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஸ்டாட்டிக்காக ஒரு வேல்யூவை நான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன், இது உங்களுக்கு பிரிண்ட் ஆனிச்சு. இது யூசர்ட்டேருந்து நான் இன்புட் வாங்கி அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கேனர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸ்கேனர் கிளாஸ்னால் என்ன, ஒரு யூசர்ட்டேருந்து இன்புட்ஸ் நம்ம எப்படி ரீட் பண்ணி ஜாவா ப்ரோக்ராமில் ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு தனி வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேனர் கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸ்கேனர் எஸ்சி அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வைக்கணும். ஈக்குவல் நியூ ஸ்கேனர், இங்கே வந்து சிஸ்டம் டாட் இன் அப்படின்றத கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கேனர் கிளாஸ் என்ன பேக்கேஜில் இருக்கோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், யூசர்ட்ட சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல என்டர் யுவர் நேம் அப்படின்றத கேட்குறேன். யூசர் வந்து ஒரு நேம் என்ட்ரு பண்ணுவாங்களா, அதை நான் என்ன பண்ணுறேன், எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்றத கொடுத்து யூசர் என்டர் பண்ணுற நேமை நம்ம ரீட் பண்ண போகிறோம். இங்கே வர நேம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் ஸ்ட்ரிங் நேம் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். இதை நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல மை நேம் இஸ் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ நம்ம அதை கன்கேடினேட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்ன கேட்குது பாருங்கள், என்டர் யுவர் நேம் அப்படின்றது கேட்குதா. ஸோ இந்த இதில் கர்சரை வச்சு நான் இப்போ ஜெயபிரகாஷ் அப்படின்றத டைப் பண்ணுறேன். கீழே பாருங்கள் மை நேம் இஸ் ஜெயபிரகாஷ் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன், வேறு ஏதாவது நேம் கொடுத்து பார்க்குறேன். நான் இப்போ ஜான் அப்படின்றத கொடுக்குறேன் பாருங்கள், மை நேம் இஸ் ஜான் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து டைனமிக்காக ஸ்கேனரை யூஸ் பண்ணி நம்ம யூசர்ட்ட வந்து இன்புட் ரீட் பண்ணுறது. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆட் டூ நம்பர்ஸ் ப்ரோக்ராம் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.